வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ராசிநாதன் மேலேயே சனி பகவான் இப்போதைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் நடக்குது. இது உடல் சோர்வு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் வேலை செஞ்சாலும் ஓவர் டயர்ட்னஸில் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் 2.25 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு நோயாளி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கணவனும் கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு அடைஞ்சிருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் ஆஸ்பத்திரி விரயத்தை வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. உங்களோட 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அதுவும் குரு அக்ரமாய் பார்க்கறதுனால கொஞ்சம் அது மைனஸில் இருக்குது. இன்னும் ஒரு 3வது மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடையும். அப்போனா வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போயிருங்க. தொழிலையும் விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வர 3வது மாதத்துக்கு மேலேயே நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூரோ வெளிநாடு போகிற வாழ்க்கையையோ அருமையாக ஏற்படுத்துவாங்க. அப்போனா தாராளமாக அதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலையும் இப்பயே நடக்கக்கூடிய அமைப்பு. ஆல்ரெடி ஒரு வருஷமாக நடக்கு. இன்னும் ஒரு 8 மாதம் வரைக்கும் அதுக்கு உண்டான பலன் நல்லா இருக்கு. அப்போனா ஊர் விட்டு தேசம் விட்டு அனுப்பக்கூடிய அமைப்பும் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையையும் தாம்பத்தியத்தையும் கெடுத்துரும். சரிங்களா? அதையும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சார். 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னாவே ஒன்று சுகபோகம் கெட்டுறதுலேருந்து கொஞ்சம் பாதிப்பு விலக்கி கொடுக்கலாம் இவர். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதுனால அது பாதிப்பை தான் செய்யும். வண்டி வாகனம் எடுக்கலாமா அப்படின்னா 3வது மாதத்துக்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். அருமையாக இருக்குது. வீடு கீது கட்டலாம், நிலங்கீது வாங்கலான்னு முயற்சி பண்ணுறோம். தாராளமாக அதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் அவர் வக்ரகதியில் இருக்கிற காலத்தில் அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது முடிஞ்சு 3வது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல யோகம். அதுவும் இன்னும் வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே யோகத்துலேயும் நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? அப்போனா அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு முயற்சி பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போகணுமா? இப்பயே இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணுமா? வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே அருமையான பலனாக இருக்குது. திருமணம் அமையலையா? தாராளமாக அதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. எப்போ? வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே. என்ன ஒன்று, இந்த ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 5க்கு உண்டானவன். 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வேண்டாத சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போகத்தான் செய்யும். சரிங்களா? அதுவும் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் நடத்துக்க வைக்கும். அது சொந்தக்காரங்க மத்தியிலேயே நமக்கு வேண்டாத கெட்ட பேரையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்திடுவார் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கோச்சார குரு கொஞ்சம் நல்லவர் இல்லை. அதனால கொஞ்சம் விபத்து சம்பந்தப்பட்டதும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போய்க்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு விரையும் வச்சிருங்க. சரிங்களா? தொழில் இடமான 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 10 பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் என்னென்னா அது 3வது மாதத்துக்கு மேலே தான் அதுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் இழுத்துட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பை தான் வேலை செய்யும். அப்போனா தொங்கு சபை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஊசலாடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு 3வது மாதம் வரைக்கும் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் வேண்டாத கெட்ட பேரையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விரயமான 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுபவிரயம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பூர்வீகத்தை விட்டு உங்களை தள்ளி கொண்டு உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வருமானத்துக்காக ஒன்று போகலாம். இல்லைன்னா குடும்ப சங்கடங்கள் ஏற்பட்டு அதனால ஒரு பிரிவை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீன ராசி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? உடல் ரீதியாக பாதிப்பு மட்டும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உங்கள் ராசிப்படி அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் நட்சத்திரங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறப்புக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திகள் இப்போதைக்கு மாறி நடந்துட்டுருக்கோம். சரிங்களா? உங்கள் தசாபுத்திப்படி கிட்டத்தட்ட 75% உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் ராசிநாதனையும் வழி நடத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. மற்றபடி கோச்சாரம் வெறும் 10% தான் வேலை செய்யும். இப்போ தசாபுத்திப்படி உங்களுக்கு நல்லா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி லக்ன பலன்களையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல லக்னமாக அமையுது. அந்த லக்னத்துக்கு இப்போ நடக்கிற தசாய் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 75% நீங்கள் நன்மையை தான் சந்திப்பீங்க. இதே உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவன் தசாபுத்தியாக இருந்தால் 85% தீமையை தான் சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் நினச்சிக்கங்க. அப்போனா உங்கள் ஜாதகத்தை கரெக்டான ஒரு ஜோசிக்கார்ட்ட கொண்டு காட்டி உங்களுக்கு
எந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும், இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோயில்களுக்கு போங்க. நீங்களா ஒரு கோயிலை முடிவு பண்ணிட்டு நான் பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறேன் அப்படிம்பீங்க. ஆனாலும் கஷ்டமே தீரலம்பீங்க. அங்கே போகிறதுனால தான் கஷ்டங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் காரணம் இதனால தான். காலங்கருதி ஒரு இடத்துக்கு போகணுங்க. இப்போ எனக்கு கண்ணு வலி, நான் ஜிஹெச்சுக்கே போகிறேன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு சொட்டு மருந்தே எனக்கு கொடுத்துருவாங்க. அது சரியாகுமா அப்படின்னா தெரியாது. இதே கண் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு ஒன்று போனோம்னா வைங்க, அவன் கண்ணை செக் பண்ணி உள்ளே ஏதாவது வளர்ந்துருக்குதா, பூச்சி அடிச்சிருக்குதா, அது முட்டை போட்டுருச்சா, அது குஞ்சு பொரிச்சிச்சா, எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மருத்துவம் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் ஒரு கோயில் கூட. உங்களுக்கு நன்மை செய்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லா கேட்காத பலன் கூட கிடைக்கும். ஏன்னா நீ வந்துட்ட, உனக்கு நான் செய்யறது செஞ்சுதான் ஆகும். அதாவது அண்ணன் தம்பிக்கு சண்டை, இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, போய் கேஸ் போட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டானுங்க ஒரு நாள்னா, சரி போய் தொலைது போடான்னு அந்த கேஸே வராது. 2 வீம்புக்குனே உட்கார்ந்துருந்தா என்ன பண்ணும்? அப்படித்தான் இருக்கும். நம்ம தேடி வந்துட்டான் அப்படின்னா ஆண்டவன் நினைச்சிட்டான்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நன்மை செஞ்சுருவான். அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஜாதக ரீதியாக வேறு எது தகவல் தேவைப்பட்டாலும் கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அருகிலே இருக்கிற ஜோதிடரை கண்டிப்பாக நீங்கள் சந்திங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறையா தகவல் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். டெய்லி ராசி பலன் கூட சொல்லலாம் இனிமேல் அப்படின்ட்டு. நன்றிங்க. வணக்கம்.